சில பேஷண்ட் வந்து ரொம்ப பயந்துட்டு ரேடியேட்டிங் தெரப்பினா என்ன சார் கரண்ட் வைப்பீங்களா ரேடியேஷனான்னு கேட்பாங்க. ஒன்றும் இல்லைங்க, அதில் கரண்ட்டெல்லாம் நம்ம வைக்கிறது இல்லை. ரேடியேட்டிங் தெரப்பின்றது ஒன்றும் இல்லை, ஒரு மருந்து. அந்த மருந்து பார்த்தீங்கன்னா ரேடியோ அயோடின் ஐசோடோப்புன்னு சொல்லுவோம், அயோடின் 131 சொல்லுவோம். அதை நம்ம பேஷண்ட்டுக்கு ஒன்று லிக்விடாக இருக்கும், இல்லை கேப்சூலாக இருக்கும். அதை நம்ம முழுங்க வைக்கிறோம். அது என்ன பண்ணுது, முழுங்கினோன்னே பாடி பிளட்டில் போய் அப்சர்வ் ஆகி தைராய்டில் போய் டார்கெட் ஆகுது. ஏன்னா அயோடின் வந்து தைராய்டு தான் அப்சர்வ் பண்ணுது. அதனால் இந்த ரேடியோ அயோடினையும் தைராய்டு அப்சர்வ் பண்ணுறதுனால அந்த தைராய்டை போய் அது டிஸ்ட்ராய் பண்ணுது. எந்தெந்த கண்டிஷனுக்கு யூஸ் பண்ணுறோம், ஹைப்பர் தைராய்டுக்கு யூஸ் பண்ணுறோம். சம்டைம்ஸ் கேன்சர் மிச்சம் கொஞ்சம் ஏதாவது பாடியில் இருந்ததுன்னா அதை அப்ளேஷன் பண்ணுறதுக்காக இந்த மருந்தை குடிக்கிறோம். இது டோட்டலி சேஃபு. இந்த ரேடியோ அயோடின் ஒரு ஃபார்ம் ஆஃப் ரேடியேஷன் தான், ஆனால் இட் செல்ஃப் எமிட்டிங். அதாவது அதை மட்டும் டிஸ்ட்ராய் பண்ணும். அது தைராய்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறதுனால அந்த தைராய்டை மட்டும் தான் டேமேஜ் பண்ணுறது தவிர சுற்றி இருக்க ஸ்ட்ரக்சர்ஸ் எதுவும் டேமேஜ் ஆகாது. ஸோ இட் இஸ் ரிலேட்டிவ்லி சேஃப். இட் இஸ் நத்திங் பட் அ சிம்பிள் ஓரல் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஹைப்பர் தைராய்டு கண்டிஷன்ஸ் அண்ட் தைராய்டு கேன்சர்ஸுக்கு போஸ்ட் சர்ஜரிக்கு நம்ம கொடுக்குறோம். இதுதான் ரேடியோ அயோடின் அப்ளேஷன். இதுக்கு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது. பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 வாரம் லோ அயோடின் டயட் சாப்பிட சொல்லுவோம். அதே மாதிரி தைராய்டு மெடிக்கேஷன் எதாவது எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதை நிறுத்த சொல்லுவோம். அந்த டிஎஸ்ஹெச் லெவல் ஒரு 30க்கு மேலே இருந்தால் தான் இந்த ட்ரீட்மெண்ட்டே நம்ம பண்ண முடியும். ஸோ இட் இஸ் ரிலேட்டிவ்லி சேஃப். என்ன கொஞ்சம் அந்த ரேடியேஷன் எமிஷன் இருக்கிறதுனால ஒரு போஸ்ட் தெரப்பி ஒரு 1 வீக் கொஞ்சம் அவங்களோட துணியும் அவங்க யூட்டென்சில்ஸும் அவங்க சாப்பிட்றதெல்லாம் தனியாக வச்சுக்க சொல்லுவோம். கொஞ்சம் அந்த வீட்டில் புழங்குறத கொஞ்சம் குறைக்க சொல்லுவோம். அதர்வைஸ் இட் இஸ் அ வெரி சேஃப் ட்ரீட்மெண்ட்.